Hey all, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel Unbox with Sabi. இன்னைக்கான வீடியோவில் நான் மீஷோ ஆப்லேருந்து வாங்கின ஒரு சில குர்த்திஸோட டீட்டெயிலான ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் காட்டுற இந்த குர்த்திஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 350க்குள்ளேயே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 330, 350 கூட வராது. 330 to 90 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நான் காட்டுற குர்த்திஸில் நிறைய குர்த்திஸ் நான் ஆல்ரெடி நிறைய தடவை வந்து வியர் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் தான் நான் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எல்லா குர்த்திஸோட அன்பாக்சிங் வீடியோவுமே நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான ரிவ்யூ வீடியோஸ், ஹால் வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்த்தி. நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் தான், நடுவில் மட்டும் சின்னதாக ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாம்பா மாடலில் பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செஸ்ட்டு கிட்ட சதுரமாக நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனோட 2 பார்டர்லேயும் சின்னதாக லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியான ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். நமக்கு ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸோட பார்டரில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பிரிண்ட், அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைஸஸுமே வந்து எஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. நான் வாங்கியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா L, அதாவது பர்ஸ்ட் சைஸை நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் கட் குர்த்திஸ். இந்த குர்த்திஸில் இருக்க பிரிண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் பெட்டர். மெஷின் வாஷ் பண்ணும்போது இந்த பிரிண்ட் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சுருக்கமும் ரொம்ப சுருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் போடும்போது அயன் பண்ணி போடுற மாதிரி வருது. அதே மாதிரி இதில் வந்து லைனிங் எதுவும் இல்லை. லைனிங் கொடுக்கலனாலும் நமக்கு ரொம்ப ஆக்வர்டாலாம் எதுவும் தெரியல. ஸோ இதில் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250, அதாவது கரண்ட் ப்ரைஸ் வந்து மீஷோவில் 250க்கு இருக்குது. நான் ஒரு 10 to 15 டேஸ் இருக்கும் இது வாங்கி. அப்போது நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225. குர்த்தியோட பேக் சைடும் அதே மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் ஒர்க்கில். நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஆனால் கலர் மட்டும் வேறு பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். மற்றபடி எல்லாமே அந்த பிங்க் கலர் குர்த்தி மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இப்போ நான் காட்டுற எல்லா குர்த்திஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த குர்த்தியோட சைஸுமே நான் L சைஸில் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்து எஸ்லேருந்து XXL வரைக்குமே அவைலபிள் இருக்குது. நான் என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன், இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது மீஷோ ஆப்பில் அப்படிங்கிறதையும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரயான் குர்த்திஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வந்து டெய்லி வேருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்க வேணாம். ஏன்னா டெய்லி யூசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுருங்குது. நீங்கள் டெய்லி அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டும் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி குர்த்திஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, பக்கத்தில் ஏதாவது மார்க்கெட் போகிறீங்க, இல்லை ஷாப்பிங் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி குர்த்திஸை வந்து வேர் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டான நீட்டான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் நமக்கு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த இந்த 2 குர்த்திஸுமே சேம் செல்லர் அப்படிங்கிறனால ஒரே நாள்லேயே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய குர்த்தி தான். இதுவுமே ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் தான், பிரிண்ட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் பாட்டில் க்ரீன், ஸ்கை ப்ளூ, ரெட், அப்புறம் இந்த நேவி ப்ளூ கலரில் வந்து அவைலபிள் இருந்தது. நான் வாங்கியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா L சைஸ் தான். நான் காமிச்சு இப்போ இந்த 3 ரயான் குர்த்திஸுமே L சைஸில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே தேவைப்படல. சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் L சைஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கரெக்டான சைஸ்லேயே எனக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸோட பார்டர்லேயும் பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக், அதே மாதிரி நடுவில் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. சின்னதாக செஸ்ட்டு கிட்ட பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆனியன் பிங்க் கலரில் இருக்கா ஜார்ஜெட் குர்த்தி. நெக் ரவுண்ட் நெக் தான், நடுவில் சின்னதாக ஸ்லிட் கொடுத்துருக்காங்க முன்னாடி குர்த்திஸில் பார்த்த மாதிரி. அதே மாதிரி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி குர்த்தியோட கீழ் பக்கத்துலேயுமே வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டர்லேயும் அதே மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க.
நான் இந்த குர்த்தியை வாங்கும்போது 316 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ அதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 339 ருபீஸ்க்கு இருக்குது. நான் வாங்கின எல்லா குர்த்திஸுமே எனக்கு 5லேருந்து 7 நாளுக்குள்ளேயே ரிசீவ் ஆகிடுச்சு. குர்த்தி வந்து நான் எல் சைஸில் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தனால நான் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. சைஸஸ் வந்து எஸ்லேருந்து XXL வரைக்குமே வந்து நமக்கு கிடைக்குது. ஸ்லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸோட பார்டர்லேயுமே வந்து நமக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட பேக் சைடு எந்த எம்ப்ராய்டரி டிசைன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பிளெயினாக இருந்தது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க. பாலிஸ்டர் கிளாத்தில் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப வந்து எரிச்செல்லாம் கிடையாது, நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின எல்லா குர்த்திஸ்லையுமே ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டிருந்தாங்க, ப்ளஸ் ஓவர்லாக் இருந்தது. நம்ம எப்போவுமே குர்த்தி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக டெய்லி வியருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் காட்ட போகிற குர்த்திஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் காம்போ பேக்கில் கிடச்சிது. இந்த காம்போ பேக்கில் மொத்தம் 6 குர்த்திஸ் வருது. 6 குர்த்திஸுமே கலர் வந்து வேறு வேறையாக இருக்குது. அதே மாதிரி ப்ரிண்ட்டும் வந்து வேறு வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். இந்த ஒரு குர்த்தியோட ரேட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேக்கில் 999 அந்த மாதிரி போட்டிருக்கு. பட் சத்தியமாக அந்த ரேஞ்சுக்கு இது ஒர்த்து கிடையாது. ஒரு 150 180 ரேஞ்சில் தான் இது வந்து நமக்கு வரும். அந்தளவுக்கு தான் இதில் ஒர்த்து இருக்கும். பட் கொடுத்த காசுக்கு வந்து ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இதில் வந்து லைனிங் எதுவும் இல்லை. பட் லைனிங் இல்லைனாலும் எந்த விதமான ஆக்வர்டான ஒரு மூமெண்ட்டும் இந்த இது நம்ம க்ரியேட் பண்ணாது இந்த சுடிதார். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காலேஜ் போகிறீங்க அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரியான மெட்டீரியலில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்து ஒரே மாதிரியான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்குமே ஓவர்லாக் போட்டு சூப்பராக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 741க்கு நான் வாங்கியிருந்தேன். XXL சைஸ் வாங்கியிருந்தேன். சைஸை பொறுத்த வரைக்கும் எஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. சைஸை பொறுத்து ரேட்டுமே வந்து டிஃபர் ஆகுது. இந்த குர்த்திஸ் எல்லாமே என்னோட நாத்தனாருக்காக நான் வாங்கியிருந்தேன். அவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா XL. நான் வந்து ஒரு சைஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கஷ்டம். அதுவே லூஸாக இருந்தால் கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். அதனால் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே லூஸாக தான் இருந்தது. நான் ஆல்ட்ரு பண்ணி தான் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த வீடியோவில் நான் வெறும் 4 குர்த்தி மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். மிச்சம் 2 பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அழுக்கில் இருந்தது. அதனால் என்னால் அதை காமிக்க முடியல. பட் நான் என்னோடய அன்பாக்சிங் வீடியோவில் நான் அந்த 6 குர்த்திஸுமே ஷோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் குர்த்திஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்கள் சைடு ஓப்பன் குர்த்திஸ் ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் சைஸை விட ஒரு சைஸ் வந்து நீங்கள் லார்ஜாக வாங்கிக்கோங்க. என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா M. நான் வந்து சைடு ஓப்பன் குர்த்திஸ் வாங்கும்போது எல் சைஸில் வாங்குவேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்கும்போது ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டிச்சஸ் தான் போட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் சின்னதாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்து கூட விட முடியாது. பெருசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அனார்கலி குர்த்தி வித் துப்பட்டாவோட வருது. கலர் வந்து பார்த்திங்கன்னா டீல் ப்ளூ கலர். நான் வந்து எல் சைஸில் வாங்கியிருந்தேன். எல் சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸோட நடுவில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் வியர் பண்ணும்போது ஒரு சூப்பரான லுக் கிடைக்குது. நான் வாங்கின குர்த்திஸ்லேயே எனக்கு இந்த குர்த்தி தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்தது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. சைஸுமே வந்து நிறைய சைஸஸில் கிடைக்கிது. XSலேருந்து XXL வரைக்கும் இதில் வந்து அவைலபிள் இருக்குது. நான் இந்த குர்த்தி வந்து 293 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அனார்கலி குர்த்தி வந்து ரொம்பவே அகலமாக இருந்தது. இந்த கீழ்ப்பகுதி எல்லாமே வந்து ஃப்ளேர் ரொம்ப நிறைய வச்சு சூப்பராக இருந்தது. நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல லுக் கிடைக்கும். மீஷோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து சேல்ஸ் போடுவாங்க, அந்த டைமில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரேட் இன்னுமே ரொம்ப குறையும், அந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை கார்ட்டில் போட்டு வச்சுட்டு சேல்ஸ் டைம் அப்போ வாங்கிக்கிறது பெட்டர். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரேட் குறையும்.
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, அதாவது எப்படி எனக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல மீஷோ ஆப்பில் போயிட்டு, அப்படி இல்லைனா சைஸ் வந்து எப்படி செக் பண்ணி வாங்குறது, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது எப்படி நம்ம இன்னுமே ரேட் கம்மியாக வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸுமே மேக் பண்ணி நான் போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த குர்த்தியோட துப்பட்டா லென்த் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. சிஃபான் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒயிட் கலரில் ஃப்ளார் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இந்த பிளாக் கலர் அனார்கலி குர்த்தி வித் துப்பட்டா. எனக்கு இந்த குர்த்தி வந்து சுத்தமாக பிடிக்கல மக்களே. ஏன் அப்படின்னா இதோட மெட்டீரியல் வந்து க்ரீப் மெட்டீரியல் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த டீல் ப்ளூ கலர் அனார்கலியை ஒப்பிடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தது. நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கூட இந்த வெயிலுக்கு இருக்க முடியல. அவ்வளோ வந்து ஒரு வெக்கையாக இருந்தது. அந்த ப்ளூ கலர் குர்த்தியை வந்து நான் வேறு செலர்கிட்ட வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு செலர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அதனால் கூட இருக்கலாமோ என்னமோ தெரியல எனக்கு. ஃப்ளேர்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ஃப்ளேர்லாம் ரொம்ப அகலமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி இந்த சைஸ் வந்து நான் எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் எம் சைஸ் வாங்கியுமே ரொம்பவே தொலைன்னு தான் இருந்தது. இதை நான் எப்படி ஆல்ட்ரு பண்ணி போட போகிறேன்னு தெரில. நான் இன்னும் ஆல்ட்ரு கூட பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் இந்த குர்த்தி ரிட்டர்ன் போட்டுருவேன். ஷால் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா குர்த்திஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.